சந்தியா பெருக்கை புகழ். என் பெயர் தெரஸ். நான் உலகம்பட்டி. என் கணவர் பேர் பிச்சைமுத்து. என் பேத்தி பேர் பென்கா பௌஸ்டினா. அது 4 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷமாக ஓடி ஆடி நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்த குழந்தை. அந்த குழந்தை திடீர்னு நரம்பு பாதித்ததுனால முடியாமல் போயிடுச்சு. நடக்க முடியல, பேச முடியல. திண்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கோயம்புத்தூர் கொண்டு போக சொல்லிட்டாங்க. இங்கே வீட்டுக்கு இந்த சந்தியாபுர கோயில் வழியாகத்தான் தூக்கிட்டு போனான். அப்போ நான் சந்தியாபுரட்ட வேண்டிட்டு போனேன். வடக்கூர் சந்தியாபுரட்ட வேண்டுதேன், என்னோட பேர குழந்தை நல்லபடியாக பழையபடி உன் தளத்தில் ஓடி ஆடி விளாடணும், அது கையினால் 4 பேத்துக்கு நாங்கள் அன்னதானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன். வேண்டி கொண்டுட்டு போய் கோயம்புத்தூரில் 3 நாள் வச்சுருந்தோம் ஐசியூவில். ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்தியாபுரம் வேண்டிக்கிட்டே இருந்தோம், ஜெபம் பண்ணினோம். ஜெபம் பண்ணி கடைசியாக என் பேர குழந்தை இன்றைக்கி நல்ல நிலமையில் இருக்குது. நல்லா அது ஓடி ஆடி பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. அதுக்காக வடக்கூர் சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறோம். 2வது சாட்சியாக எனக்கு ஹார்ட் பம்பிங் லோ, ரொம்ப 20% தான் இருக்குது. ஆனால் என்னோட நிலைமை நான் தண்ணி அதிகமாக குடிக்கக்கூடாது. எனக்கு அடிக்கடி ஸ்டோன் பிரச்சனைகள் வந்துடுது. 2 மாதம் நான் பூசைக்கு வர்றப்ப முன்னாடி எனக்கு வயிறு வலி இருந்துச்சு. வயிறு வலிக்கிறப்பெல்லாம் நான் என்ன செய்வேன்னா, சந்தியாபுரவுடைய எண்ணெயும் தீர்த்தமும் எனக்கு ரொம்ப ஒரு அருமருந்தாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் நான் அதை என்னோட உடம்புல தேய்ச்சிக்குவேன். அந்த ஸ்டோன் எனக்கு நார்மலாகவே வெளியேறிடுச்சு. கோயிலுக்கு நான் பூசைக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு அது பூசைக்கு போகிறதுக்குள்ளோட எனக்கு அது சரியாகணும்னு வேண்டியிருந்தேன். ஆனால் 2 மாதமுமே அது க்யூர் ஆயிடுச்சு. சந்தியாபுரத்துக்கு வடக்கூர் சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி நன்றி. 2023 டிசம்பர் 24ஆம் தேதி இங்கே திருப்பலி நடந்துச்சு. திருப்பலிக்கு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் நார்மலாக இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் என்னால் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. ஒரே வாமிட்டு, என்னோடய சுயநிலைவே நான் இழந்துட்டேன். இங்கேருந்து என் பையனும் என் கணவரும் ஆட்டோவில் தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. திண்டுக்கல் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறப்ப ஆக்சிஜன் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ஆம்புலன்ஸில் தான் நாங்கள் போனோம் மதுரைக்கு. ஆனால் நான் என் வீட்டை விட்டு வெளியேறி போகிறப்ப சந்தியாபுரவுடைய திருவுருவப்படம் என் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கான். என்னால் பேசவும் முடியல. அதை பார்த்துட்டு தான் நான் திரும்பி நல்லபடியாக உன் தளத்துக்கு வரணும்னு மனசுலேயே வேண்டிட்டு போனேன். அதே மாதிரி எனக்கு இருக்கிற வியாதி போதும், மேலும் எனக்கு எந்த நோயும் வரக்கூடாது, இதுலேருந்து என்னை காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சிக்கு ஆம்புலன்ஸில் தான் கொண்டுட்டு போனாங்க. போயிட்டு எனக்கு அங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, பழைய பிரச்சனை தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வடக்கூர் சந்தியாபுரத்துக்கு என்னுடைய நன்றி என்றைக்குமே இருக்கும். ஆனால் கடவுளை நம்புகிறவங்களுக்கு என்றைக்குமே அவர் கைவிட மாட்டார்.